காய்ஸ் ரொம்ப கிட்ட வந்துட்டேங்க. 5.6 கிலோமீட்டர், 8 மினிட்ஸ் தான். இல்லை இந்த மலை இருக்குது அந்த பக்கம் இருக்குது போல். கீழே போயிட்டு ரைட்டில் போக சொல்லுது. இந்த ரைட்டு தான். இதுக்குள்ளே எங்கடா ரைட்டு இருக்குது? ரைட்டு போக சொல்லுது. இதுதானா? ஆனால் என்னடா அது ரைட்டும் காணும் ஒன்றும் காணும் அப்படின்னு பார்த்துன்னுக்குறேன். டேம்ன்ற அந்த நேம் பேரில் டேம் பசங்க இது ஓட்டியிருக்கானுங்க, பேப்பர் ஓட்டியிருக்கானுங்க. இது தாண்டா எப்படி கிருட்டனகிரி நீர்த்தேக்கமா? கிருஷ்ணகிரி இல்லையா, கிருட்டனகிரியா? டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. கிருட்டனகிரி, கிருட்டுன்னு சொல்லி அடிப்பாங்களே அந்த கிருட்டனகிரியும். எல்லாமே ஃபோன் பேசி தான் இங்கே வண்டி ஓட்டுறாங்க. டிடிஎஃப் வாஷர்லாம் பிடிக்கிறீங்க, இவங்களாம் பிடிக்க மாட்டிங்களா? பாருங்க, ஃபோன் பேசிட்டு வர பின்னாடி இருக்கிறவரும் ஓயின்னு கத்துறாரு. நான் இப்படி லைட்டாக பார்த்தேன் பார்த்தீங்க, அதுதான் அவர் பார்த்தா ஃபோனில் பேசியிருக்காருங்க அவரை ஜோரா. என்ன ஒரே கூட்டம். கேஆர்பி எவ்வளோண்ணா? ஒரு ஆளுக்கு 5 ரூபா. ஆனால் கொஞ்சம் இந்த டைம் வேறு மற்றவங்க டிக்கெட் பண்ணது கொடுக்குறாங்க பாருங்கண்ணா. தேங்க்ஸ். ஜஸ்ட் 5 rupees 10 rupees பார்த்தீங்கன்னா ஒரு ஆளுக்கு. சேம் அங்கே என்னவோ அதே தான். அங்கே வந்து பார்க்குக்கு செப்பரேட் இருந்துச்சு, இங்கே என்ட்ரி ஃபீஸ் மட்டும். என்ட்ரி ஃபீஸ் பார்த்தீங்கன்னா 5 ரூபா. சாத்தனூர் டேமில் அங்கேயும் 5 ரூபா. இந்த பூங்காடு இருந்துச்சு பார்க் என்ட்ரிக்கு வந்து பார்த்திங்கன்னா 10 ரூபா, அவ்வளோதான். சேம் இங்கேயும் 5 ரூபா தான் என்ட்ரிக்கு. உள்ளே போனால் பார்க்குக்கு எக்ஸ்ட்ரா பே பண்ணணுமா என்னன்னு தெரியல. வண்டி எங்கேயே போட்டு உள்ளே நடந்து போகணுமோ? வண்டி அது அங்கேயே போட்டுருவாங்க டேம் பக்கத்தில். எல்லோரும் எங்கேயே நிற்க வச்சுருக்காங்க, நம்ம எதுக்கு அங்கே விடணும்? தம்பி, சாப்பாடுக்கு காசு வேண்டுமா? ம், வச்சுக்கோ. என்கிட்ட இவ்வளோ தாண்டா இருக்குது, வச்சுக்கோ. சரி, இருந்தால் வச்சுக்கோ. போயிட்டு
அப்படியே மேலே போக முடியுமா பார்த்தேன், ஆனால் போகிறதுக்கு வழி இல்லை, மூடி வச்சுருக்காங்க. குச்சி முள்ளெல்லாம் போட்டு மூடி வச்சுருக்காங்க. அந்த சைடு போக முடியாது. இப்படியே அந்த சைடு நிறைய பேர் நடந்து போகிறாங்க. அப்படி தான் போகணும். அங்கே போனால் அந்த சைடு டேம் கிட்ட போயிட்டு அதாவது மேலே போயிட்டு அந்த சைடு தண்ணி எவ்வளோ இருக்குன்னு பார்க்கலாம் போல. இந்த சைடு பார்த்தீங்கன்னா அங்கே போட்டு மூடி வச்சுருக்காங்க. மூடி வைக்கிற இடத்துல எப்படி போக முடியும்? பார்க்குள்ளே என்ட்ரி ஆச்சு, ஆனால் அங்கே விட இங்கே சரியான கூட்டம் இருக்குங்க. அந்த பார்க்குல சரியான கூட்டம் இருக்கு. நாய்கள் பூங்கா போல ஃபுல்லா நாயா படுத்து தூங்கிட்டு இருக்கு. எவ்வளவு பேர் மரம் பாருங்களா. பார்க்ல சரியான கூட்டம் இருக்குங்க. சாத்தனூர்ல அவ்வளவு இல்லை, ஃபுல் ரஷ் தான் எங்க பார்த்தா. இப்படியே மேல அணைக்கட்டுக்கு போயிட்டா அணைக்கட்டை பார்க்கலாம் போல. எங்க பார்த்து பாருங்க மேல வழி. அதனால அவர்ஸ் மாதிரி ஜாலியாக படுத்திருக்காங்க. ஸ்டெப்ஸ் ஏறி வரணும். இங்கிருந்து அப்படி ஸ்டெப்ஸ் ஏறி வந்துட்டா வேற லெவல் வியூ. வேற லெவலுக்கு வியூ செம்மையா இருக்கு. சாத்தனூர் அணையோட இது கிருஷ்ணகிரி டேம் வேற லெவலில் இருக்கு, பார்க்க செம்மையா இருக்கு. பின்னாடி அங்கே பாருங்க மலை அழகாக தெரியுது. செம்மையா இருக்கு. நீர் ஒழிச்ச மாதிரி தண்ணி போயிட்டு இருக்கு பாருங்களா. நீர் ஒழிச்ச மாதிரி அழகா போயிட்டு இருக்குல்ல. சிங்குற மானு ஒரிஜினல் மானா ஏதாச்சும் பொம்மையாக தெரியல, ஒரே இடத்துல நின்றுருக்குங்க. திரும்பாமல் பார்க்காம அப்படியே நின்றுருக்கு. கிட்ட போகிற பாருங்க, நான் காற்று அசையுது. ஒரிஜினல் மான் தான். ஏன்னா ஒரே இடத்துல நின்றுட்டுருக்குன்னு தெரியல, எதுக்கு மானு ஒரே இடத்துல நின்றுருக்குன்னு தெரியல. வால் ஆட்டுது பாருங்க, அப்படியே சில மேலே நின்றுருக்குங்க. லைட்டாக மட்டும் பாடி ஆட்டி ஆட்டி காமிச்சிட்டு அவ்வளோதான். அப்படி இப்படி எங்கன்னா மூவ் ஆகலை தம்பி, கொஞ்சம் முன்னாடி பின்னாடி போயிட்டு வையன். காலை மட்டும் எட்டு வசிக்குது. இங்கே ஒரு மான் அங்கே ஒரு மான் இருக்குங்க. அதை பாருங்க, வாயில் அசை போட்டுன்னு இருக்கு பாருங்க, வர மரத்து வரமா. இந்த மான் ஒரே இடத்துல நின்றுட்டுருக்கு. ஏன் அசைய மாட்டேங்குதுன்னு தெரியல. ரெண்டே மான் தான் வச்சு, இங்கே எத்தனை மான் இருக்குது பாருங்க. இங்கே உள்ள வச்ச கொம்பு வச்ச மான் ஒன்று படுத்துருக்கா. அங்கே ஒரு கூட்டமே இருக்கு மான். மான் கூட்டமே இருக்கு பாருங்க. எவ்வளோ இருக்கு பாருங்க. சிக்கமான இருக்கு. ஒரு சைடு பார்க்க அழகாக இருந்தால் ஒரு சைடு கொப்பெல்லாம் போட்டு எரிய வச்சிருக்காங்க. எவ்வளோ பெரிய புளிய மரம், புகை போட்டு பேய் மரமே தெரியுது. குரங்கு போயிட்டு இருக்கு. ரெண்டு குரங்கு ஒன்றா ஜோடி அப்படி உட்காந்துருக்கு பாருங்களேன். ஒரே மாதிரி வால் சைடில் போட்டு ஒன்றா உட்காந்துருக்க மருத்துவங்களாம். ஜாலியாக இருக்குங்க அது வாழ்க்கை. நம்ம அதை வேடிக்கை பார்த்து சுற்றிட்டு இருக்கதான் இருக்குது. இன்னும் சாப்பிடவே இல்லை. காலையில் சாப்பாடுக்கு பதில் கூழ் குடித்தேன் ரோட்டில் வரும்போது. இப்போ என்ன பண்ண போகிறேன்னு தெரியல. சாப்பிட்ணும் ஃபஸ்ட்டு. இங்கே வந்து